ஹாய் பெட்டாலியன்ஸ், நான் சொன்ன மாதிரியே ஹிஸ்ட்ரியோட ஃபுல் சிலபஸ் அனாலிசிஸோடு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்க போகிறோம், சப் இன்ஸ்பெக்டருக்கு எது எது முக்கியமான டாபிக்ஸு, அந்த டாப்பிக்கில் எது மெயினான கோர் கான்செப்ட்டு, அந்த கோர் கான்செப்டை எப்படி படிக்கணுன்றது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஹிஸ்ட்ரியோட வேர் டு ஸ்டடியும் இந்த பிடிஎஃப்பில் கொடுக்குறேன், நான் அட்டாச் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஓவரால் ஐடியா வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும் கண்டிப்பாக. அதை என்னால் கன்ஃபார்மாக ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா இதை நான் என் கையாலேயே நான் எப்படி ஒரு புது ஸ்டூடெண்ட்டாக பார்த்து படிக்கிறேன், நான் ஒரு புது ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னும்போது நான் எப்படிலாம் இதை அப்ரோச் பண்ணுவேன், ஹிஸ்ட்ரி அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலில் என் கைப்பட நான் டைப் படித்து இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது உள்ளே போயிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று மிடிவல் ஹிஸ்ட்ரி, அடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 2 பார்ட்டு சப்பார்ட்டாக வரும். பட் நம்ம மெயினாக வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கோ இல்லை குரூப் 1க்கோ படிக்க போகிறதில்ல. ஸோ அதில் தான் வந்து இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ படிக்கிறது வந்து எஸ்ஐ அப்படின்றதுனால, சப் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஹிஸ்ட்ரியை மட்டும் படித்தா போதும், இந்தியாவை பேஸ் பண்ணி மட்டும் படித்தா போதும், நம்ம வேர்ல்டை பேஸ் பண்ணி நியூஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தெரியணும். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட்லேருந்து மிடிவல், மாடர்ன் இது 3மே பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக மிடிவலில் டேட்டா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மிடிவலில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் நிறைய டேட்டா கொடுக்கல. ஆனால் ஏன்ஷியன்ட்லேயும் மாடர்ன்லேயும் அதிக டேட்டா இருக்குது. ஏன்னா மாடர்னில் நம்ம ஐஎன்எம் இருக்குது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டேட்டாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் யார் யாரோட கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டேட்டா வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியோட டேட்டாலாம் இருக்குது. இந்த பல்லவா, சோழா இதை பற்றிலாம் கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட்லேருந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி தான். இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் 3 சப் டாபிக் தான். ஓகேங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, எங்கே டிக்ளைன் ஆச்சு, அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாழ்ந்தாங்க, ஹராப்பாவில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, மொஹஞ்சதாரோவில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, லோத்தல்னா என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் வேதிக் ஏஜில் தான் வந்து நமக்கு இந்த சமயம், வைணவம் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்திருக்கும், ரிலீஜியன்ற கான்செப்ட் வந்திருக்கும். அதில் சப் டாப்பிக்காக தான் இந்த ரைஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். அதில் 2 விஷயந்தான், ஜெயினிசம், புத்திசம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும், ஜெயினிசம், புத்திசம். இந்த ஜெயினிசம், புத்திசமில் மகாவீரா பற்றி தெரியணும், அவரோட டீச்சிங் எப்படி இருக்கும், அவர் எப்படிலாம் ஸ்ப்ரெட் பண்ணார். அதுக்கப்புறம் புத்திசமில் கௌதம புத்தானா யார், அவரோட 4 நோபல் ட்ரூத்னா என்ன, அந்த 4 விஷயம் சொல்லியிருப்பார் தெரியுங்களா, அந்த 4 ட்ரூத் என்ன, அது இல்லாமல் 8 வழிபாதைகள் என்ன, அவர் அது புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணார், இதை மட்டும் தெளிவாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையரில் சந்திரகுப்த மௌரியாவை பற்றி படிக்க போகிறோம், அசோகாவை பற்றி படிக்க போகிறோம், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க என்னென்ன வார்லலாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட எம்பையர் எப்படி கவுந்தது, இதை பற்றின மொத்த இதுவும் டேட்டாவும் நம்ம மௌரியன் எம்பையரில் படிக்க போகிறோம். ஸோ இந்த மௌரியன் எம்பையரோட ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி முடியுது. ஓகேங்களா? ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இதுதான் டாபிக், ஓவரால் டாப்பிக்கு. ஸோ இதுதான் மெயினு. இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் மற்றபடி உள்ளே இருக்கிற டேட்டா எதுவும் இருந்தாலும் ஒரு கோர் கான்செப்டாக படிக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாபிக் வைஸ் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு கதையாக உங்களுக்கு மண்டையில் ஏறிடும். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரியாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மண்டையில் ஏறிடும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஃபேக்டாவோ டேட்டாவோ நீங்கள் படிச்சிங்கன்னா அது எவ்வளோ படித்தாலும் மண்டையில் ஏறாது. ஸோ இதில் வந்து நீங்கள் டைம் லைன் வைஸ் படித்து பாருங்கள். நானே ஆக்சுவலி வந்து டைம் லைன் வைஸ் தான் வச்சு படிச்சுட்ருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து ஒரு டாப்பிக்கும் நான் வந்து அதுக்கு எப்படி படிக்கணும்னு வீடியோ போடும்போது அதோட நோட்ஸையும் எப்படி நான் டைம் லைன் வச்சு நான் பிரித்து படிக்கிறேன் அப்படின்றதையும் நான் அந்த வரப்போகிற வீடியோவில் நான் வந்து உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிடிவல் அப்படின்னு பார்க்கும்போது மிடிவலில் போஸ்ட் மௌரியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது சங்கம் ஏஜில் எப்படிலாம் பண்ணாங்க,
ஓகேங்களா? அதாவது இது வந்து இப்போ பாண்டியர்கள், சோழர்கள் இத பத்தி வரும். இது வந்து நம்ம தனியா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலயும் படிப்போம். ஓகேங்களா? 11த், 12த் புக்ல தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலயும் இது தெளிவா குடுத்துருப்பாங்க. இது மெயினான கான்செப்ட். இதுல வந்து ஆ போஸ்ட் மௌரியன் பீரியட் படிக்கணும். அதுக்கப்புறம் குப்தர்கள். குப்தர்கள்ல சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2 கன்ஃபார்ம் படிச்சே ஆகணும். இந்த 3 பேர்லருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துரும். இயர்லி மெடிவல் பீரியட்லருந்து இதுல இயர்லி மிடில் பீரியட்ல எதுவும் படிச்சு தான் ஆகணும். ஹர்ஷா எம்பயர்லாம் எப்படி இருந்துச்சு? பல்லவாஸ்லாம் எப்படி ஆண்டாங்க? இயர்லி மிடில் பீரியட்ல வந்து நமக்கு வந்து எப்படி அவங்கலாம் வந்து இந்த டாக்ஸ் விதிச்சாங்க? அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க? என்னென்ன சலுகைகள் கொண்டு வந்தாங்க? எதெல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க? சதிலாம் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல இதுலயே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ப இதுல எதுல மிடிவெல்ல ஒழுங்கா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட்ல ஸ்லேவ் டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி இந்த டைனஸ்டி ஃபுல் டைனஸ்டியும் படிச்சு வச்சுக்கணும். இந்த டைனஸ்டி ரொம்ப முக்கியம். இதோட மிடிவல் முடியுதானா? இல்லையே. முகல் வரைக்கும் வரும். ஓகேங்களா? முகல் எம்பயர்ல முகல் எம்பயர்ல பாபரு, ஹுமாயூனு, அக்பரு, ஜஹாங்கீரு, ஷாஜகானு, அவுரங்கசீப் இவங்கள பத்திலாம் படிக்கணும். இவங்கள பத்திலாம் படிச்சுட்டு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாரியே மராத்தால சிவாஜி, பேஷ்வா இவங்கள பத்திலாம் வந்து தெளிவா படிக்கணும். இந்த பேஷ்வா கொஸ்டின்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கா வரும். பேஷ்வானா யாரு? ஓகேங்களா? இந்த மாரி பேஷ்வானா யாரு? அவங்கவங்களோடது இது பேரு பதவி பேர் குடுத்துட்டு, அவங்கலாம் எப்படி கூப்பிடுவாங்க? அவங்கலாம் என்ன போஸ்டிங்ல இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட வந்து மிடிவல் முடியுது. ஓகேங்களா? மிடிவல் முடியுது. இந்த பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா? பேட்டில் ஆஃப் பிளாசி 1757லேருந்து பேட்டில் ஆஃப் புக்சார். இதுலருந்து ஃபுல்லா மாடர்ன் இந்தியா தான். மாடர்ன் இந்தியாவோட டேட்டா தான். மாடர்ன் ஹிஸ்டரிய பத்தி தான் படிக்கணும். இந்த டேட்டா வந்து இதுலருந்து மாடர்ன் ஹிஸ்டரி வரும். ஆங்கிலோ மராத்தா வாரு, ஆங்கிலோ மைசூர் வாரு, சப்சிடியரி அலையன்ஸு, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு இதெல்லாம் வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில வந்துரும். அதே மாரியே அவங்க பிரிட்டிஷ் வந்து நம்ம ரூல் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளோட வளங்களை அவங்க கொள்ளடிச்சுட்டு போனாங்க, நமக்கு எப்படி பசியாலயும், பட்டினியாலயும் நம்ம மக்கள் எப்படி அவதிப்பட்டாங்க அப்படின்றத பத்தியும் இந்த டாபிக்லாம் ஃபுல்லா கவர் ஆயிடும். இத வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி பார்ட் 2ல சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல ராஜா ராம்மோகன் ராய் அதாவது இந்த சமய சீர்திருத்தவாதி மூவ்மெண்ட்டா? அது என்னமோ சொல்லுவாங்க தமிழ்ல எனக்கு தெரியல. சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல ராஜா ராம்மோகன் ராய் என்ன பண்ணாரு? பிரம்ம சமாஜ்னா என்ன? ஆரிய சமாஜ்னா என்ன? தியோசாபிட்டிக்கல் சொசைட்டினா என்ன? அதுக்கப்புறம் இந்த இன்னும் 2, 3 சொசைட்டி இருக்கும். ஆமா. இன்னும் 2, 3 மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பத்தி படிக்கணும். இதுக்கப்புறம் ரிவோல்ட் 1857ல இருந்து ஐஎன்எம் வரைக்கும் 1919 வரைக்கும் ஐஎன்எம் பீரியட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த 1919க்கு அப்புறம் தான் வந்து காந்தி வருவார். காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்னா என்ன? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்னா என்ன? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும். அதுல சுபாஷ் சந்திர போஸோட ச ப பட்டேல் என்ன பண்ணியிருப்பாரு? ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காரு? சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமையை ஏற்கும்போது காந்தி வந்து என்ன சொல்லிடுவாரு? "நீ எனக்கு இருக்கிறது புடிக்கல. நீ பதவி விலகுன்னு" சொன்ன உடனே சுபாஷ் சந்திர போஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஜெர்மனி போயிடுவாரு. எங்க? இதெல்லாம் இது பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக யார்கிட்ட உதவி கேட்டு போயிருப்பாருன்னா வந்து ஹிட்லர் கிட்ட உதவி கேட்க போயிருப்பாரு. ஓகேங்களா? இத வந்து சுபாஷ் சந்திர போஸோட கதை படத்திலேயே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காந்தி நேரா வரைக்கும் வரும். 1947 வரைக்கும். இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதுல வந்து என்னென்னலாம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் மாடர்ன் ஹிஸ்டரி இண்டிபெண்டன்ஸ் 1947 வரைக்கும் முடியுது. ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க கதையா அழகா படிச்சுட்டு வரும்போது, டேட்டாவா படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஹிஸ்டரிய இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரியில நீங்க சங்கம் ஏஜ்லாம் அதான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த சோழாஸு, பல்லவாஸு இத பத்திலாம் நீங்க அதிகமா படிப்பீங்க. படிக்கும்போது சேர, சோழ, பாண்டியர்கள் அவங்களோட இது என்ன? விஜயநகர எம்பையர்லாம் என்ன பண்ணாங்க? கிருஷ்ணதேவராயர்லாம் என்ன பண்ணாங்க? பேட்டில் ஆஃப் கலிகட்ல என்ன நடந்துச்சு? நாயக் ரூல் எப்படி இருந்தது? அதுல அவங்க எப்படி வந்து தோத்து போனாங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வ.உ. சிதம்பரனார் பிள்ளையோட வேலை இது என்ன? பெரியாரோட பங்கு என்ன? இது எல்லாமே வந்து
அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தெளிவாக இதை படித்து அழகாக புரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அழகாக விஷயம் ஸ்கூல் புக்ஸை தவிர வேறு எதுவும் தொடாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து இந்த 6th to 10th வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி புரட்டி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். 11th புக்கையும் 12th புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 புக்கு தான். 11th புக்கு 12th புக்கு. 11th புக்லேயும் 12th புக்லேயும் இந்த ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் தெளிவாக இருக்கும். கண்டினியூவஸாக ஒரே 2 புக்கில் 11th புக்கு 12th புக்லையும் சிம்பிளாக கொடுத்துருப்பான். அதே ஸ்கூல் புக் இந்த 2 புக்கை தான் கட் பண்ணி 6th to 10th வரைக்கும் 5-6 புக்காக கொடுத்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 11th புக்கு 12th புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. தெளிவாக படிங்க. அதில் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பான். 11th 12th இன்டெப்த்தாக இதுதான் கதை, இதுதான் புரிதல், இவ்வளோ இவங்க வந்தாங்க, இவர் பையன் தான் இவரோட சக்ஸஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பான். இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக 7th 8th பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதில் விட்டு போன பாயிண்ட்ஸை மட்டும் 6th 7th 8th 9th 10th நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் கோர் கான்செப்ட் இதுதான். 11th 12th மெயினாக வச்சு படிச்சிருங்க ஹிஸ்ட்ரியை. நான் வந்து ஹிஸ்ட்ரி நான் அப்படி தான் படிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு 2 புக்கு மட்டும் புரட்டுறதுக்கே போதும். 5-6 புக்கெல்லாம் புரட்ட என்னால் முடியாது. ஸோ அதனால் 11th 12th புக்கை தெளிவாக நான் புரட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பத்தலை இல்லை எக்ஸ்ட்ரா டேட்டா உள்ளே இருக்குன்னும் போது நான் 6th 10th வரைக்கும் பார்ப்பேன். முக்கியமாக பாக்ஸ் கொஷின் எல்லாமே வந்து நான் தனியாக எடுத்து ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்குவேன். ஸோ நான் இந்த மாதிரி பாக்ஸ் கொஷினையும் நான் வந்து தனியாக பிடிஎஃபாக போடுறது வந்து நான் உங்களுக்கு வந்து இனிமேல் வர வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமாக ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அடுத்து பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி அப்படின்னு போகலாம். நெக்ஸ்ட் பிளான் வந்து எப்படி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை நான் எப்படி படிக்கிறேன், அது எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன், அதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன்றதை ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த எஸ்ஐ நாம தான்.